இந்தியாவை நோக்கி வந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு தகர்த்துள்ளது. இந்தியாவை நோக்கி நேற்று 3வது நாளாக ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி வருகிறது. அந்த வகையில் நேற்று இரவு காஷ்மீர், பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் ஆகிய 4 மாநிலங்களில் உள்ள 26 நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த ட்ரோன்களை இந்திய ராணுவம் நடுவானில் அழித்து வந்தது. முக்கியமாக வான் பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்தியது. இதற்கு நள்ளிரவில் இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்தது. மேலும் காஷ்மீர் பகுதியிலும் இந்தியா ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. மேலும் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதியிலும் இந்தியா ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. ரஜோரியில் பாகிஸ்தான் தாக்குதலில் உயிரிழந்த அரசு அதிகாரிக்கு ஜம்மு காஷ்மீர் உமர் அப்துல்லா இரங்கல் தெரிவித்துள்ளார். காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை இந்தியா முறியடித்தது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவி வரும் நிலையில் 3வது நாளாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது. காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை இந்தியா முறியடித்தது. எனினும் காஷ்மீர் மாநிலம் ரஜோரி நகரம் மீது பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் அரசு அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாவட்ட வளர்ச்சித்துறை கூடுதல் ஆணையர் ராஜ்குமாரின் வீடு தாக்குதலில் உருக்குலைந்தது. பாகிஸ்தான் தாக்குதலில் அதிகாரி ராஜ்குமார் தப்பா உயிரிழந்தது அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ராவல்பிண்டி உட்பட விமான தளங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமானப்படை தளம், பஞ்சாப் சார்கோட்டில் உள்ள ரஃபிக் விமானப்படை தளம், முஸ்லாமாபாத்தின் முடீர் பகுதியில் உள்ள விமானப்படை தளம் ஆகியவற்றை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் விமானங்களில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. போர் பதற்றம் எதிரொலியாக மேலும் 8 விமான நிலையங்கள் வரும் 15ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. எல்லையில் அத்துமீறி இந்தியா பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்க முயற்சித்து வருகிறது. இந்த முயற்சியை இந்திய ராணுவம் முறியடித்து வருகிறது. இதற்கிடையே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் போது திருப்பி பதிலடி கொடுக்க இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக இந்திய எல்லை மாநிலங்களில் உள்ள 24 முக்கிய விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவதால் 14ஆம் தேதி வரை விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும் என மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மேலும் 8 விமான நிலையங்கள் உட்பட மொத்தம் 32 விமான நிலையங்கள் வரும் 15ஆம் தேதி வரை மூடப்படும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சண்டிகர், ஸ்ரீநகர், அமிர்தசரஸ், லூதியானா, பந்தர் உள்ளிட்ட விமான நிலையங்கள் இதில் அடங்கும். பாகிஸ்தானின் சரமாரி ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு, ஸ்ரீநகர் உள்ளிட்ட இடங்களில் முழுமையாக மின்சாரம் இரவு துண்டிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் உரி பகுதியை குறிவைத்து எல்லைக்கு அப்பால் இருந்து பாகிஸ்தான் படைகள் பயங்கரவாத தாக்குதல் நடத்தி வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் உரி பகுதியில் பீரங்கி குண்டுகளை வீசி பாகிஸ்தான் ராணுவம் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு, ஸ்ரீநகர், சம்பா, பதார்கோட் உள்ளிட்ட இடங்களில் முழுமையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சைரன் ஒலிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று போர் பாதுகாப்பு நடவடிக்கையாக ராஜஸ்தான் மாநில பார்மரில் முழுமையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பஞ்சாபின் பிரோஸ்பூரிலும் மின்சாரத்தை துண்டித்து பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஹரியானாவின் பஞ்ச்குலா, அம்பாலாவில் மின்சாரத்தை துண்டித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.